எம்எஸ் தோனி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஐபிஎல்ஸ் கிரேட்டஸ்ட் கேப்டன் கோட்டு இன்னைக்கு அவருடைய கேப்டன்சியை ருத்ராஜ் கெய்க்வாடு கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. 2024 ஐபிஎல்ல தோனி உள்ள வருவாரு, டாஸ்ல நிப்பாரு, பேசுவாரு அப்படின்லாம் எதிர்பார்த்த உங்களுக்கு, எனக்கு, எல்லாருக்கும் ஊதிட்டாங்க. இந்த ஊதுன சங்கு அப்படிங்கிறது திரும்ப எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னா வச்சது தான், ஊதுனது தான். கிட்டத்தட்ட அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா ஏற்கனவே இது மாதிரி ரவீந்திர ஜடேஜா அவர்களை சிஎஸ்கே கேப்டனாக அனௌன்ஸ் பண்ணிட்டு தோனி அவர்கள் நான் நாளை அப்படின்னு ரிட்டையர் ஆக போறேன், அடுத்த கேப்டனா நீங்க ஜடேஜா வச்சுங்க அப்படின்னு சொன்னப்ப ஜடேஜா ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் இல்ல, இவர் மேல அதிக ப்ரெஷர் விடுது, நீ செய்யலாமாப்ல அப்படின்னு சொன்னா இருன்னு செய்கிறேன், நான் செய்ய மாட்டேன் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த ஒரு வேகம் அது இதெல்லாம் மிஸ் ஆகுதுன்னு சொல்லி ஒரு சில காரணங்கள்னால இது செட் ஆகலை, இது மேனேஜ்மெண்ட்டுக்கு இவங்களுக்குமே நடுவில் பெரிய டென்ஷன் ஆகி போயிருதுன்னு சொல்லிட்டு அவரை நிறுத்திவிட்டாங்க. திரும்பவும் தோனி அவர்களே கேப்டனா உள்ள வந்தார். அது ஒரு மிகப்பெரிய வேற லெவல் சம்பவமா இருந்துச்சு அந்த வருஷம் இல்லையா. எல்லாருக்கும் ஞாபகம் நினைக்கிறேன், 2022 ஐபிஎல்ல தோனி அவர்கள் திரும்பவும் கேப்டனா உள்ள வந்தப்போ மறக்கவே முடியாது நம்மளால. அது அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் திரும்ப இப்ப நடக்குமா அப்படின்னா நடக்காது. அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா இந்த முறை அவ்வளவுதான், நான் ரிட்டையர் ஆக போறேங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல தான் இப்ப 2024 அவர் இருக்கிறார். இந்த மாதிரி ஒரு தருணத்துல திரும்பவும் மீண்டும் கேப்டன்சி ருத்ராஜ் கெய்க்வாடு சரியா ஒருவேளை பண்ணல அப்படின்னா மறுபடியும் தோனி வாங்கி கேப்டன்சி பண்ணுவாரானா அதுக்கு வாய்ப்புகள் மிக 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 கம்மிலாம் இல்ல, நீ நினைக்கிறதே வேஸ்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அவருடைய ரிட்டையர்மெண்ட் கிட்ட வந்துருச்சு, அவ்வளவுதான். இந்த சீசனுக்கு அப்புறம் கண்டிப்பா தன்னை தோனி ஒரு பிளேயரா சிஎஸ்கேக்குள்ள கொண்டு வருவாரா அப்படின்னா இல்ல, அவர் அடுத்த வருஷம் கண்டிப்பா ஒரு மென்டாராகவோ கோச்சாவோ அந்த மாதிரி ஸ்டேஜ்ல தான், இல்ல வெளியிருந்து அப்படியே சிஎஸ்கேவை வழிநடத்தும் ஒரு ஆளாக மட்டும்தான் அவர் இருப்பாருன்னா எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல நியூ இயர் நியூ ரோல் இந்த சீசன் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவர் ஒரு ரோல் பண்ணி விட்டார். அது எல்லாருமே அது ஆடுடா, ஐபிஎல் ஆடு, ஜோக்குடா, நம்மளே ஜோக் அடிச்சுக்கிட்டோம் கடைசியில். இப்போ உண்மையாக இப்போ யார் ஜோக்குன்றது தெரிஞ்சு போச்சு இல்லையா. ஸோ அவர் ஜோக் அடிக்கல, நம்ம தான். ஸோ நம்மளே ஜோக் ஆக்குனதுக்கு அப்புறமா இப்போ சிஎஸ்கே எடுத்திருக்கிற இந்த முடிவு லாங்க வீட்டில் எப்படி என்ன ஆனாலுங்க ஒரே கேப்டனை எவ்வளவு நாள் நம்பி இருக்க முடியும்? 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், அதுக்கப்புறம் அதனால ஒரு டைமுக்கு அப்புறமா அவ்வளோதான், அடுத்த கேப்டன் அடுத்த இடத்துக்கு போய் தான் ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு இப்போ இருக்குது. ஸோ அவருக்கும் வயசாகிட்டு போயிட்டு இருக்குது. வீல் சேரில் உட்காந்து நான் தான் கேப்டன்ஷிப் பண்ணணும்னா எப்படி முடியுமா? இல்லை இல்லையா. அதனால தோனிக்கு அடுத்தபடியாக கெய்க்வாட் இந்த பொறுப்பை எப்படி எடுத்துக்கிட்டு பண்ணுவாருங்கிறது ஒரு விஷயம். அப்படியே அவர் தவறும் வகையில் சரி ஓகே சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எப்படியாவது அதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற அந்த ஒரு மனப்பான்மையோட ஜாலியாக எடுத்துகிட்டு போவாங்களே தவிர அதை டென்ஷனாக எடுத்துக்கிட்டு உடனடியாக கெய்க்வாடை ஸ்டெப் டவுன் பண்ணுறது, கெய்க்வாடு வேணாம் வேறு ஆப்ஷன் பார்க்கலான்றது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கெய்க்வாட் அவர்களை கேப்டன்சி இதில் தான் உள்ளே கொண்டு வருவாங்கங்கிறது நம்ம கொஞ்ச நாளாக எதிர்பார்த்துருந்தோம். எல்லாருமே ஸ்பெக்குலேட் பண்ண ஆரம்பித்தாங்க. பாஸ்கி அவர்கள் நம்மக்கிட்ட ஒரு வீடியோவில் முன்னாடியே இதை சொல்லியிருந்தார் 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2022 நினைக்கிறேன். ஜடேஜா விஷயம் அவுட் ஆனதுக்கப்புறமா பாலா எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் மறுபடியும் நடக்கும் பாலா, ஆனால் கெய்க்வாடை தான் கொண்டு வருவார், நீங்கள் வேணால் பாருங்களேன்னு சொல்லிட்டு போன வருஷம் 2023 ஆக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தார். அது இப்போ நடந்துச்சு. அதுவே எனக்கு பரவாயில்ல சார், சூப்பராக ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க நீங்கள் அந்த டைம்ல. ஏன்னா இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க ஒரு 6-7 மாசமா, பட் 1.5 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் என்கிட்ட சொன்னார் ஒரு வீடியோ. அந்த வீடியோ நான் எடுத்து தேடிக்கிட்டு இருக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ அந்த அளவுக்கு தான் பாஸ்கி அவர்கள் நம்மகிட்ட ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தாரு. ஒரு நல்ல விஷயம். அதுக்கு முதல்ல நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். இந்த நேரத்தில் நம்ம இன்னொன்று என்ன பார்க்கணும் அப்படின்னா லாங்கவிட்டியாக தான் சிஎஸ்கே யோசிக்கும். யாரையுமே எடுத்தோம் கவுத்தோன்னு பார்க்குற ஒரு டீம் கிடையாது. அதனால் கெய்க்வாடை ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு நம்ம ஒரு கேள்வியை நமக்கே கேட்டுக்கணும். கெய்க்வாட் கிட்ட பொறுமை இருக்குது. தோனி மாதிரியே அவரும் பொறுமையாக எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாரு, அழகாக எல்லாத்தையும் பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு யங் டீம்லேயே ரொம்ப ஒரு பொறுமையும் நிதானமாக அவர்கிட்ட இருக்குது. அவர் கிட்டத்தட்ட அவர் இன்னொரு தோனி மாதிரிங்க ரொம்ப காமாகுறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மத்தீஷா பத்திரானா அந்த நம்ம நண்பன் அதுக்கு மேலே தலை ஏன் டென்ஷன் ஆகிறீங்க, வீடு நான் பார்த்துக்கிறேன் இருங்க, அந்த மாதிரி சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ யங்ஸ்டர் சிஎஸ்கேல வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்ம பார்க்குறோம். ஸோ தோனி மாதிரியே ஒரு பாசிட்டிவிட்டியில் பொறுமையில் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய வீரர்களை கேப்டன்சி மெட்டீரியலாக மாற்றுறது தான் இப்போ சிஎஸ்கே ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ஸோ எங்களுக்கு இந்த அக்ரெசிவ் கேப்டன், சண்டை போடுற அடிச்சுக்கிற கேப்டன்லாம் எங்களுக்கு வேணாம். காமா கூலா தோனி மாதிரியே ஹேண்டில் பண்ணுற கேப்டன் எங்களுக்கு வேணுங்கிறது தான் இப்போ அவங்க எடுத்துருக்கிற முடிவு. அதுக்கு கெய்க்வாட் சரியான ஆளுங்கிறதுனால தான் அவரை முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த முடிவு சிஎஸ்கேக்கு உதவும்ன்ற நம்ம நம்பலாம். பட் இருந்தாலும் மகேந்திர சிங் தோனி அவருடைய கேப்டன்சியை கண்டிப்பாக நம்ம மிஸ் பண்ண தான் போகிறோம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் பார்க்குறேன். அதுவரை உங்களுக்கு பாலா. ஓகே பாய்.